இல்லை முடியலையாண்ணா? சொல்லுங்களண்ணா. பாய் சொல்லிட்டீங்களே. என்னண்ணா? அப்புறம் அந்த கதையை சொல்கிறேன் பாருங்க. அப்புறமேட்டா பார்த்தா எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் மாமியாரும் தான் வண்டியில் போனாருங்களா. அப்புறமேட்டா பார்த்தா அங்கே எங்கள் வீட்டுக்கார் பேருக்கு பதிலாக என் பேர் வந்துடுச்சான். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார், கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்தார். வந்துட்டு என் பேர் என்ன வந்துட்ட அப்படின்னு கேட்டால், என் பேர் வரல, உன் பேர் வந்துக்குதா, நாலுலேருந்து நீ தான் போகணும் அப்படின்னாரா. சரி எதுவும் சொல்லலை. அப்புறமேட்டா தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வீட்டுக்கு போனேன். கதையை கேட்குறீங்களா இல்லையா? யாராவது லைவில் இருக்கீங்களா இல்லையா? லைவ் சாட்டு 0 தான் காட்டுது. சரி இருந்தாலும் நான் பேசுகிறேன். சரி தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வீட்டுக்கு போனேன்னா, அப்போல்லாம் லைவ் போட்டுட்ருக்கேன் உசேனண்ணா. லைவ் போட்டு தான் இருக்கேன். சரி தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வீட்டுக்கு போகிறேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரனாரு, வா போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. சரி என்ன பண்ண, சரி லைவ் ஓடிட்டே இருந்துச்சா, சரின்ட்டு என்ன பண்ண, ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணேன். அங்கங்கே சிக்னல் கட் ஆச்சு. அதான் அண்ணா. அதுக்கப்புறமேட்டா ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல. அங்கங்கே சிக்னல் கட் ஆகுது, அப்புறம் ஆன் ஆகுது, அது மாதிரி இருந்துச்சா. அப்புறம் அங்கே போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கார் எனக்கு பதிலாக எங்கள் வீட்டுக்கார் தான் வேலை செஞ்சார். நான் குழந்தைய தூக்குன்னு வந்துட்டேன். அப்போ காலையில் செம வெயிலண்ணா. குழந்தைய தூக்கிட்டு எனக்கு வேத்து ஊற்றுது. என் குழந்தை அதுக்கு மேலே டயர்டாகிட்டான். அவனை தூக்கி வச்சுட்டு தான் வரேன் இடுப்பில். அவன் டயர்டாக போயிட்டு என் மேலேயே சாஞ்சிக்கினான். பாவமாக போச்சு அவன். எங்கள் வீட்டுக்கார் அப்போவே சொன்னார், வண்டியில் கூட்டு போய் விட்டு வரேன். வேணாம் நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன், நான் செல்லு நோண்டிக்கினே போயிடுவேன் அப்படின்னு தன்மானமாக சொல்லிவிட்டு, அப்புறமேட்டா வழியெல்லாம் நல்ல வெயில் அண்ணா, நல்ல வேத்து ஊற்றிச்சு, எல்லாம் ஆச்சுங்களா. அப்புறமேட்டா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தண்ணா. என்னடா மழை வருது, தூறல் போடுது எங்கள் ஊரில். இருங்க, யார் யாரெல்லாம் என் கதையை கேட்டீங்க இருக்கீங்களா இல்லையா? என்ன டச்சு ஒர்க் ஆகலை? பிரியா தோழி, எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கும் என்று இருக்காங்க. நம்பிக்கையாக ஆள் வீட்டு வேலை கிடைச்சா 5 குழந்தைகள் 5 கூடாது. டச்சு ஒர்க் ஆகலையே, ஏன் டச்சு ஒர்க் ஆகலை? ஒர்க் ஆகுது, இருங்க. பிரியா தோழி, எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கும் என்று இருக்காங்க. நம்பிக்கையான ஆள் வீட்டு வேலைக்கு கிடைச்சா 5 குழந்தைகள் 5 கூடாது. புரியலையே. யார் ஒத்துக்கிறது? அது நம்ம இஷ்டம். அது ஓகே தானே. ஆமாம், நீங்கள் வைக்கிறது தானே. ஓனர் இவர் பரவாயில்ல, என் வில்லன் வீடு ஃபுல்லாக பிள்ளைகள் இருக்கணுமா? ஓ, அதனால தான் சரி பெற்றுக்கோங்கன்னீங்களா? ஓனர் இவர் பரவாயில்ல, என் வில்லன் வீடு ஃபுல்லாக பிள்ளைங்கள் இருக்கணுமா அப்படின்னு சொன்னார் வில்லன். 10 பிள்ளைகள் வேணுமா ஓனர்? ஓஹோ, எப்பயும் கூட்டம் நிரம்பி வழியணுமோ? இந்த காலத்தில் இப்படி கூட ஆசைலாம் இருக்குது. ஏன் பிரியா சிஸ்டர், வடிவுன்னா 5ன்றாங்க, இவருன்னா 10ன்றாங்க, இப்படி கூட ஆசை இருக்கோ? என்னண்ணா நாகராஜண்ணா, பாய் சொல்லிட்டீங்க, கதை முடிஞ்சிடுச்சண்ணா, இதுக்கு மேலே கதை சொல்ல மாட்டேண்ணா. இருங்க அண்ணா. ஒய் அண்ணா கிளம்புறீங்க? தீனா அண்ணா கிளம்புறான்னு நீங்களும் கிளம்புறீங்களா அண்ணா? ஏன் அண்ணா, வேலை இருக்கா அண்ணா? சொல்லுங்கள். இப்போ யார் லைவில் இருக்கீங்க? உசேன் அண்ணா, பிரியா சிஸ்டர், வடிவு 3 பேர் தான் இருக்கீங்களா? மழை சவுண்டு கேட்குதுங்களா? அப்பப்போ வருது, அப்புறம் நிற்குது, அப்புறம் வருது, அப்புறம் நிற்குது. லைட்டாக தூரல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஐயோ, அதிகமாக வருதுடா. இதோ பாருங்கள், எங்கள் கோயிலில், இந்த கோயிலில் பாருங்கள், ஃபஸ்ட்டுலாம் வந்து எப்படி சொல்கிறது, வெட்ட வெளியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கம்பி போட்டு கேட்டு போட்டு வச்சிட்டாங்க பார்த்தீங்களா சாமிக்கு. என்ன லைவ்ல இருக்கீங்களா? கிளம்பிட்டீங்களா எல்லாருமே? அச்சோ, தீனா அண்ணா போனாரு, நாகராஜ் அண்ணா பின்னாடியே போனாங்க. உசேன் அண்ணா, பிரியா சிஸ்டர், வடிவு இருக்கீங்களா? பேசுங்க, என்ன ஆச்சு? லைவ்ல